இந்த வாட்டர் டீஹைட்ரேஷன் வராம நீர்ச்சத்தை எப்படி நார்மலா வச்சுக்கிறதுங்கிறது மிக முக்கியம். ஸோ plenty of water per day is very important. Around 4 to 5 liters of water every day you take it. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்னென்ன டிப்ஸ் போடலாம். நிறைய பேர் வெறும் வாட்டர் நிறைய எடுத்துக்குவாங்க. ஸோ 6 லிட்டர் 8 லிட்டர் ஒன்லி வாட்டர் நிறைய எடுத்துக்கிறவங்க சால்ட் லெவல் குறைஞ்சு வாட்டர் இன்டாக்சிகேஷன் வந்துடும். ஸோ அதனால தான் என்ன சொல்றோம், வாட்டர் எடுத்துக்கக்குள்ள நீங்க சால்ட் லெவலையும் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கணும்னு சொல்றோம். ஸோ குறிப்பா சால்ட் எதுல அதிகம் எடுத்துக்கலாம், நீங்க ஜென்ரலா போடுற சால்ட்டுக்கு மேலே மிக இம்பார்ட்டன்ட் டிப் 3 pinch of salt அதிகம் எடுத்துக்கணும்னு சொல்றோம். ஸோ 3 pinch of salt 3 சிட்டிகை வாட்டர்ல, லைம் ஜூஸ்ல, மோர் பட்டர் மில்க்ல, இல்லை நீங்க எடுக்கிற சூப்ல எடுத்துக்கலாம். அதை தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் கோகனட் வாட்டர் நிறைய எடுத்துக்கலாம். டெண்டர் கோகனட் ஒரு நாளைக்கு 150 ml எடுத்துக்கிறதுல அதுல பொட்டாசியம், சோடியம் குளோரைட், நமக்கு வேணுங்கிற கார்போஹைட்ரேட் சத்து, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபைபரோட கொஞ்சம் நிறைய இருக்கு. அதே மாதிரி டீ, ஹெர்பல் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ சுகர் இல்லாம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மில்க் அதிகம் எடுத்துக்க வேண்டாம். பிளாக் டீ, பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். ரிமெம்பர், பிளாக் காஃபி எடுத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அதிகமாகும். ஸோ வாட்டர் இன்டேக் அதிகம் எடுத்துக்கணும். ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுங்கன்னா கஃபீன் ஆர் டீகாஃபினேட்டட் காஃபி ஹெல்ப் யூ இன் ஓவர் கமிங் திஸ் ஃபேட்டிக். Water rich fruits like watermelon, lime juice, மொசாம்பி, இந்த பெரிஸ், குக்கும்பர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இஃப் யூ அக்செப்ட், உங்களால முடிஞ்சதுன்னா கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. கோல்டு இல்லாதவங்க ஐஸ் வாட்டர், ஐஸ் கியூப்ஸ் போட்ட வாட்டர்லாம் எடுத்துக்கலாம்.